எல்லாருமே வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் பேட்னஸ் பொறுத்தவரை முழு கதை விளக்கதாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல் MCU படம் எல்லாமே போட்டாச்சு. பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா அப்புறம் உங்களுக்கு கதை புரியும். மெயினாக வேண்டாவிஷன் சீரிஸ் வந்து பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இது கதை கிளியராக புரியும். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நமக்கு நம்ம அமெரிக்கா சாவ்ஸ் அப்படின்னு ஒரு பொண்ணையும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காமிக்கிறாங்க. இந்த கதை வந்து மல்டிவர்ஸில் நடக்குதுங்க. ஸோ மல்டிவர்ஸில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்க மாட்டாரு, அவரோட வேரியண்டான டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு ஒருத்தர் தான் இருக்காருங்க. ஸோ இவங்க ரெண்டு, அதாவது இந்த டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்புறம் அமெரிக்கா சாவ்ஸ் அப்படின்னு ஒருத்தர் காமிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் எப்படி இந்த ஆண்ட்ரூ கர்ஃபீல்டு அந்த டாபி மேக்கோல வந்திருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாமே வந்து டாம் ஹாலண்டோட வேரியன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு மல்டிவர்ஸில் ஒவ்வொரு வேரியன்ட் இருப்பாங்க. அதில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட இன்னொரு வேரியன்ட் தான் இந்த டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச். அப்போ தான் இந்த அமெரிக்கா சாவர்ஸை வந்து ஒரு மாஸ்டர் துரத்திக்கிட்டே இருக்கு. இவங்க எதுக்கு இப்படி ஓடுறாங்கன்னு பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு புக் எடுக்கிறதுக்காக. அந்த புக்கு பேர் த புக் ஆஃப் விஷாந்தி. இந்த புக் எடுக்கிறதுக்காக தான் போகிறாங்க. இந்த புக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக அந்த மான்ஸ்டர் வந்து போராடிட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அதாவது நம்ம டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன பண்ணுறாரு பார்த்துருந்தீங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட சக்தி எல்லாமே வாங்குறாரு. உனக்கு வந்து இந்த சக்தியை கண்ட்ரோல் பண்ண தெரியல, எனக்கு கொடுத்தா நான் கண்ட்ரோல் பண்ணுவேன்ட்டு அந்த பொண்ணு கொல்லலாம் அப்படிங்கிற நம்ம டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச் பண்ண டக்குன்னு வந்து என்ன ஆயிடுது, இந்த மான்ஸ்டர் இருக்குது தெரியுமா, அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்சை கொண்டுட்டு அந்த அவ இருக்க தெரியுமா அமெரிக்கா சாவஸ், அவ கிட்ட வருது. டக்குன்னு அந்த அமெரிக்கா சாவஸ் வந்து பயங்கரமாக பயப்படுற அப்படியே கத்துன உடனே பிறகு ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அதான் நம்ம டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஏந்துக்கிறாரு. ஏந்த உடனே அமெரிக்கா சாவஸ் அந்த மான்ஸ்டர் கிட்ட காப்பாற்றுறாரு. டக்குன்னு அந்த அமெரிக்கா சாவஸ் வந்து வேற ஒரு மல்டிவர்ஸ், அது வேற போர்ட்டலுக்குள்ள வேற ஒரு இடத்துக்கு போயிடுறா. கூடவே நம்ம டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்சோ போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்மளோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் காமிக்கிறாங்க. அவர் தூக்கத்துல இருக்கிறாரு. பார்த்தா எல்லாமே வந்து கனவு தான். டக்குன்னு வந்து அவர் அப்படியே கோட் சூட்லாம் போட்டு வாஷ்லாம் கட்டிட்டு எங்கேயோ போறாரு. எங்கே போறாரு பார்த்தா கல்யாணத்துக்கு போறாரு. யாரோட கல்யாணம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான அந்த கிறிஸ்டியன் கட்டும் அவரோட கல்யாணத்துக்கு தான் போறாங்க. என்ன ஆயிட்டுதுன்னா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இந்த டைம் ஸ்டோன் கொடுத்து இந்த டேம் ஸ்னாப் போட்டிருப்பான் தெரியுமா, அதில் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காணாமல் இருப்பாரு. இவங்களாம் அப்படி உயிரோடு வந்துடும் அப்படின்ட்டு கிறிஸ்டியன் வேற ஒரு பையனை பார்த்துருப்பாங்க. அப்படியே கல்யாணம் வரைக்குமே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கிறிஸ்டியனை பார்த்துட்டு ரொம்பவே வந்து சோகப்படுறது. ஏன்னா அவன் இருக்க வேண்டிய, அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கிற இடத்துல வந்து வேற ஒருத்தர் இருக்கான்னுட்டு. அப்போ தான் நம்ம கிறிஸ்டியனை வந்து நீ ஹாப்பியாக இருக்குன்னு கேட்கும்போது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரொம்பவே சோகமாக இருப்பாரு. இருந்தாலும் நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்றாரு. நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நானும் ஹாப்பியாக இருக்கேன் கிறிஸ்டியனா சொல்றாங்க. சரி ஓகே, நீ ஹாப்பியாக தான் இருக்கும், ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஸ்ட்ரேஞ்ச் வந்து அப்படியே கிளம்புறாரு. ஸோ அப்போ தான் அங்கே பார்த்து வெளில பயங்கரமாக சவுண்ட் கேட்குது. என்ன சவுண்டுன்னு பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு மான்ஸ்டர் இருக்குங்க. அந்த மான்ஸ்டர் வந்து ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு. பார்த்தா அவங்க வந்து அமெரிக்கா சாவஸ் நிற்கிறா. நான் உன்னை எங்கேயும் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ரேஞ்ச் சொல்ல, நானும் உங்களை எங்கேயும் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சாவஸ் சொல்றாங்க. அப்புறம் அந்த மாஸ்டர் கூட வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்ச் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போதான் வந்து நம்ம வாங்கு வந்துடுறாரு. ஸோ வாங்கு ஸ்ட்ரேஞ்சை சேர்ந்து அந்த மாஸ்டரை போட்டு மொத்திடுறாங்க. டக்குன்னு வந்து அந்த மாஸ்டர் என்ன பண்ணுறது, இவங்களே போட்டு பயங்கரமாக அடிக்குது. டக்குன்னு நம்ம ஸ்ட்ரேஞ்ச் வந்து அங்கே இருக்கிற கரண்ட் கம்பத்தை எடுத்து அப்படியே அந்த மாஸ்டர் கண்ணத்தில் அப்படியே விட்டு எடுக்கிறாரு. அந்த மாஸ்டரோட கண் அப்படியே வந்துடுது. ஸோ இதுலேருந்து அந்த மாஸ்டர் வந்து சத்தியாக போயிடுச்சு. அதுதான் அது காலி ஆயிடுச்சு. டக்குன்னு நம்ம ஸ்ட்ரேஞ்சு வாங்கு, அப்புறம் நம்ம ஸ்ட்ரேஞ்ச் வாங்கு வந்து அமெரிக்கா சாவஸ் கிட்ட வந்து நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, என் பேர் வந்து அமெரிக்கா சாவஸ், எனக்கு வந்து மல்டிவர்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும், ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஆமாம், நான் கூட உனக்கு கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அது கனவுலாம் இல்லை, அது எல்லாமே உண்மை தான். அதாவது நான் வந்து வேற ஒரு மல்டிவர்ஸ்ல இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ரேஞ்ச் பார்த்த கனவு எல்லாத்தையுமே அப்படியே சொல்கிறாங்க. அப்போ இது வந்து கனவு இல்லை, உண்மையா? ஆமாம், இப்போ நாங்கள் அதெல்லாமே உண்மை தான், அது வந்து உங்களுக்கு கனவாக வந்திருக்குன்னு சொல்லும்போது, இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் சொல்கிறாரு. நீங்கள் நம்பி தான் ஆகணும்ட்டு டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச், அதாவது டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச் போர்ட்டல் போட்டு வந்து பார்த்துருமா. அப்புறம் அவங்க டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச் போன மாதிரி அதை பார்த்துட்டு, அப்போ இதெல்லாமே உண்மை தானா, சரி நீ காமர் தாட்ச் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, காமர் தாட்சில் போக முடியாது, இவனே எனக்கு கொலை தான் பார்த்தான், இவனே வந்து என் பவர் இருக்கிற கொலை தான் பார்த்தோம், அப்படி உங்களை நம்பதுன்னு சொல்லும்போது, என்னை நீ நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. டக்குனு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே அந்த டாக்டர், அந்த டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்சோட பொண்ணு தெரியுமா, அது அப்படியே வந்து கீழே அப்படியே புதைச்சிடுறாரு. சொல்லணும்னா அந்த அமெரிக்கா சாவஸ் இருக்கா தெரியுமாங்க, இவளுக்கு வந்து அப்படியே மல்டிவர்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இவளுக்கு வந்து சக்தி இருக்குது. ஆனால் இவளால் வந்து அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவள் பயந்தாலும் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த போர்ட்டலுக்குள்ளே வந்து அப்படியே வந்து அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் வேற ஒரு மல்டிவர்ஸ்க்கு போவா. இதுதான் இவளோட சக்தி. கட் பண்ணினா நம்ம வாண்டாவோட 2 பசங்களுமே காமிக்கிறாங்க. பார்த்த உடனே வந்து வாண்டா வந்து அவங்க பசங்களோட அப்படி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. பார்த்தா இது எல்லாமே போய். ஸோ இது எல்லாமே வந்து வேற ஒரு இல்யூஷன். இதை வந்து நம்ம வாண்டா தான் கிரியேட் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் இது எல்லாமே உண்மை கிடையாது. ஏன்னா அவங்க பசங்க தான் வந்து அதெல்லாமே ஒரு போலியான விஷயம் தானே. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்ச் வாண்டா கிட்ட வந்து பேசுறது, சாரி நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க தெரியும், நான் வந்து தெரியாதனமாக அந்த ஊரை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாண்டா விஷயம் சீரிஸில் வந்து எல்லாமே சொல்கிறாங்க. இல்லை நான் அதுக்காகலாம் ஒன்று வரல, ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, என்ன உதவி கேட்கும்போது, ஒரு பொண்ணு வந்து இந்த மல்டிவர்ஸில் ட்ராவல் பண்ணி அதான் பயமாக ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சாவஸை பற்றி மொத்தமாக சொல்கிறாரு. அப்போ தான் வந்து நான் காமர் தாஜாவை பார்த்துருக்கேன், உனக்கு மல்டிவர்ஸ் பற்றி தெரியல, கொஞ்சம் அவளுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லும்போது, என்னது அமெரிக்கா சாவஸ்க்கு நான் உதவி பண்ணுமா, நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வாண்டா சொல்கிறேன். அவள் நம்ம ஸ்ட்ரேஞ்ச் வந்து அமெரிக்கா
அமெரிக்கா சாவோஸ் அப்படின்ற பேர் சொல்லியிருக்கவே மாட்டாரு. ஆனால் இவன் வந்து அமெரிக்கா சாவோஸ் அப்படின்னு சொல்லிட்டா. ஏய் ஏன்னா அமெரிக்கா சாவோஸ்னு பேர் சொல்கிறேன், நான் சொல்லவே இல்லை அப்படிமா நம்ம ஸ்டேன்னு சொல்கிறாரு. டக்குன்னு பார்த்தா அங்கே வந்து அப்படியே ஒரு மரம்லாம் இருந்துச்சு தெரியுமா, அது எல்லாமே இல்லாமல் ஒரு சூனிய வைக்கிற இடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. அப்போ தான் நம்ம வாண்டாமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறா. என்னன்னா வாண்டாவா இருந்தால் இப்போ ஸ்கார்லெட் விட்ச் சூட்லாம் போட்டு பயங்கரமாக வந்து நிற்கிறா. என்ன சொல்கிறான்னா, அதாவது அந்த அமெரிக்கா சாவோஸை பிடிக்க வந்தது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ என்னன்னா இந்த அமெரிக்கா சாவோஸ் வந்து இந்த மல்டிவர்ஸில் ட்ராவல் பண்ணுவோம் தெரியுமா, வேண்டாவுக்கும் அந்த மாதிரி பண்ணோம். ஏன்னா வந்து வேண்டா மாதிரியே ஒரு வேரியன்ட் வந்து மல்டிவர்ஸில் இருக்கா. அதே மாதிரி அந்த வேண்டாவும் அவங்களோட பசங்களோட, அதாவது இந்த பசங்க சொல்லி தெரியுமா, இந்த பில்லி டாமின் இருக்காங்க தெரியுமா, ஸோ இவங்களோட வந்து அந்த வேரியன்ட்ல இருக்கிற வாண்டா வந்து ஜாலியாக இருக்கா. அவளோட உடம்பை வந்து இவ எடுத்துக்க பார்க்குறா. ஸோ அதனால வந்து இவளோட சக்தி இவளுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அதனால வந்து அமெரிக்கா சாவோஸை வந்து பிடிச்சி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிளான் போட்டிருக்கா. அதே மாதிரி ஒரு 2 மான்ஸ்டர்ஸ்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இவளது தான். ஸோ இவ தான் வந்து அனுப்பிச்சு விட்டுருப்பா. அப்போ தான் நம்ம ஸ்டேன் சொல்ல எல்லாமே தப்பு, நம்ம வந்து மல்டிவர்ஸ் ரூலை பிரேக் பண்ணக்கூடாது சொல்லும்போது, எப்பா நீ பிரேக் பண்ணலையாப்பா, நீ இந்த டைம் ஸ்டோனை போய் தானோஸ் கிட்ட கொடுத்து தெரியுமா, அப்போ நீ மட்டும் பண்ண தப்பு இல்லையா சொல்லும்போது, அது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. காலத்தின் கட்டாயம் அந்த வெங்காயம் எல்லாம் கிடையாது, நான் வந்து அவளை பிடிச்சி நான் கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். காமாட்டாச்சு தானே வச்சிருப்பேன், அவளை அப்படி பத்திரமா வச்சுக்கோ, நான் வந்து அவளை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் அப்படி வந்து அவள் வந்து உனக்கிட்ட கொடுக்கலன்னு என்ன பண்ணுன்னு சொல்லும்போது, வாண்டாவா தானே இவ்வளோ நீ என்ன பார்த்துருக்க, ஸ்கார்லெட் விட்சா பார்த்தது இல்லைல்ல, இதுக்கப்புறம் ஸ்கார்லெட் விட்சா பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாண்டா வந்து பாஸா டயலாக் சொல்கிறாங்க. இப்போ அப்படி கட் பண்ணி நமக்கு அந்த ஸ்டேஞ்சர் தான் காமிக்கிறாங்க. அவர் போய்ட்டு வாங் கிட்ட நடந்தது எல்லாமே சொல்கிறாரு. வாங் வந்து ஒரு சிசி புலிக்கு எல்லாருமே இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க, இப்போ நம்ம போருக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாமே நம்ம ஸ்டேஞ்ச் தானே பண்ணணும், ஏன் இவர் பண்ணுறாரு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டேஞ்ச் வந்து மறைஞ்சு போயிருப்பார் தெரியுமா தானோஸ்னா போட்டு, அந்த நேரத்தில் வந்து இந்த காமத்தாஜிக்கு வந்து ஹெட்டாக இருந்தது நம்ம வாங் தான். ஸோ இப்போ அவர்கிட்ட கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து அவங்க எல்லாமே அந்த ஷீல்டெல்லாம் போட்டு எல்லாம் வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுறாங்க. அப்புறமா நம்ம ஸ்டேஞ்ச் மேலே போயிட்டு இந்த வாண்டா கிட்ட வந்து பேசுகிறாரு. வாண்டா வந்து எங்கே ஆகும்னு சொல்லும்போது, இல்லை உன்னால் உள்ளே வர முடியாது, அந்தளவுக்கு நாங்கள் பாதுகாப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்க ஃபுல் ஷீல்டு ஆகல, வேண்டாவில் சுத்தமாக உள்ளே வரத்துக்கு இயலவே இல்லை, வேண்டாவில் உள்ளே வரவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு ஷீல்டு போட்டாங்க. டக்குன்னு நம்ம வாண்டா என்ன பண்ணுறான்னா, அந்த குரூப்லேயே அவனா ஒருத்தன் வீக்காக இருப்பான் தெரியுமா, அவன் காதுகிட்ட போயிட்டு இங்கே வந்து ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற உடனே அவனை ஓடிடுறான். அவன் ஓடினதுனால பாதி ஷீல்டு பாதி பார்ட் இல்லாமல் போயிடுச்சு. டக்குன்னு நம்ம வாண்டாங்கிறப்ப எல்லாமே கொண்டுட்டு உள்ளே போயிடுறான். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஞ்சு வாங்கு அப்புறம் அந்த அவருக்கா திரும்ப அமெரிக்கா சாவோஸ் 3 பேர் நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஸ்டேஞ்ச் வந்து இந்த மிரர் டைமென்ஷனை போட்டு விட்டுறாரு. ஸோ மிரர் டைமென்ஷனில் வந்து இவளால் வந்து வரவே முடியல, அந்தளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. டக்குன்னு அவளோட மேஜிக்லாம் போட்டு அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே வந்துடுறா. வந்ததுக்கப்புறமா வந்து அப்படியே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. டக்குன்னு அமெரிக்கா சாவோஸ் கிட்ட வரும்போது நம்ம அமெரிக்கா சாவோஸ் பயங்கரமாக பயப்படுறா, கத்துறதுனால அப்படியே அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. நம்ம ஸ்டேஞ்ச் உள்ளே போயிடுறாரு, இவர் உள்ளே போயிடுறா, வேற ஒரு மல்டிவர்ஸ்க்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் மல்டிவர்ஸ்க்கு யார் ஃபஸ்ட் டைம் போகிறாங்கன்னா அவங்க வந்து வாழ்ந்துருப்பா. நம்ம ஸ்டேஞ்சுமே வாழ்ந்துருக்காரு. அவளோட ஷால் இருக்க தெரியுமா, ஸ்டேஞ்சோட ஷாலு, ஸோ அதெல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடுது. அப்புறமா வந்து இவங்க பாட்டு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட இன்னொரு வேரியன்ட் இருப்பான் தெரியுமா, அவனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போதான் அவங்க வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஒரு இடத்துல நின்ற உடனே அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பார்க்குறாங்க. என்ன விஷயம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அவங்களோட மைண்டில் என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஸ்டேஜ் இருக்கிற தெரியுமா, அவரோட மைண்டில் வந்து இந்த கிறிஸ்டினா இவங்க வந்து டேட்டிங் போயிருப்பாங்க. அப்போ வந்து கிறிஸ்டினா வந்து ஒரு வாட்ச் கொடுத்துருப்பாங்க, அதாவது யோசிச்சு பார்க்குறாரு. அப்புறம் நம்ம இவங்க இருக்கா தெரியுமாங்க, அதான் இந்த பொண்ணு இருக்கா தெரியுமா அமெரிக்கா சாவோஸ், இவங்க வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன யோசிச்சு பார்க்குறாங்கன்னா, அமெரிக்கா சாவோஸ்க்கு வந்து அப்பா கிடையாது, இவங்க வந்து ஒரு லெஸ்பியன் கப்பலுக்கு பிறந்த ஒரு பொண்ணு தான் இவ. அப்போ அவங்க 2 அம்மா இருக்கும்போது இவ கையில் வந்து ஒரு தேனி வந்து உட்காருது. இதை பார்த்துட்டு பயப்படுறா. போர்ட்டல் ஓப்பன் ஆகுது, அவங்க 2 அம்மாவும் அது உள்ள போய் இறந்து போயிடுறாங்க. ஸோ இதான் இவ்வளோ இருக்காது. இப்போ இவங்க வந்து இந்த மல்டிவர்ஸில் இருக்கிற ஸ்ட்ரேஞ்சை பார்க்கறதுக்காக தான் இவங்க போகிறாங்க. அப்போ இந்த மல்டிவர்ஸில் இருக்கிற ஸ்ட்ரேஞ்சுக்கு வந்து சிலை வச்சிருக்காங்க. என்ன சிலைனா, தானோஸை கொன்னதுனால தானோஸை கொல்றதுக்கு இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணினாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சிலையில் போட்டிருக்கு. நம்ம டோனி ஸ்டார்க் இந்த மாதிரி தானே பண்ணியிருப்பாரு. ஸோ டோனி ஸ்டார்க் அங்கே பண்ணதை இப்போ இங்கே நம்ம ஸ்ட்ரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்போ தான் அங்கே வந்து இந்த மோட்டோன்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமாங்க, நம்ம யூனிவர்ஸில் கூட இருந்தான் தெரியுமா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு எதிராக இருந்தானே, அந்த மோட்டோவை காமிக்கிறாங்க. அவன் வந்து, சார் நீங்கள் வந்து வேற ஒரு மல்டிவர்ஸ் இருக்கிற டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தானே, நீங்கள் வந்து என்ன நினச்சி அப்படின்னு வந்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இந்த வாண்டா பண்ணது எல்லாத்தையுமே சொல்கிறா. அப்போ தான் வந்து நம்ம மோட்டோ வந்து என்ன சொல்கிறான்னா, ஸோ வாண்டா வந்து ஒரு பிளாக் ஹோல் மேஜிக்கு கற்றுக்கிட்டு இருக்கா. இந்த பிளாக் ஹோல் மேஜிக்கில் ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்னா, இப்போ வந்து இந்த இருக்கா தெரியுமாங்க, இந்த அமெரிக்கா சாவோஸ், ஸோ இவன் வந்து இந்த மல்டிவர்ஸில் ட்ராவல் பண்ணுறா தெரியுமா, அந்த மாதிரி ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக், அதாவது இந்த பிளாக் ஹோல் புக் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து அவள் வந்து இன்னொருத்தவளை கண்ட்ரோல் பண்ணி, அதாவது வேற ஒரு மல்டிவர்ஸில் இருக்கிற, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த வாண்டாவை வேற ஒரு மல்டிவர்ஸில் இருக்கிற வேண்டாவை கண்ட்ரோல் பண்ணி அவள் என்ன பண்ணுறான்னா, இப்போ வந்து அவள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க 2 பசங்களுமே வந்து அவள் பார்க்க முடியும். ஸோ அவளால் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அவளும் வேற ஒரு மல்டிவர்ஸில் வந்து ட்ராவல் பண்ணலாம். வேற ஒரு வாண்டாவோட ஃபிசிக்கலாக அவள் வந்து உடம்பை எடுத்துக்கிட்டு அவள் வந்து அந்த 2 பசங்களையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் மோட்டோ சொல்கிறது. ஓ இப்படிலாம் கூட இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. டீ குடிக்கிறாங்க. டீ குடிச்சோன்னா நம்ம டாக்டர் சொன்னாங்க மயங்கி ஊந்துடுறாரு. இந்த மோட்டோ சொன்ன ட்ரிக்கு தான் நம்ம வாண்டாவை பண்ணிட்டு இருக்கா. பிளாக் ஹோல் மேஜிக் புக்கை பார்த்து அப்படியே ஒன்று அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கா.
அவன் வந்து வேற ஒரு மல்டிவர்ஸ் இருக்கிற வேண்டாவோட ஃபிசிக்கல் உடம்பு அவள் எடுத்துக்கிறா கூடவே அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா எடுத்துக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பசங்களை அப்படியே பார்க்குறா, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறா. பார்த்துட்டு அவங்களை அப்படியே அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு அவங்க பசங்க ரைம்ஸ் பாடுறது எல்லாமே வந்து அவ்வளோ அருமையாக கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் வந்து இந்த வாங்க வந்து கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. வாங்க கட்டி போட்டு வச்சனால அவள் சிசியப்பில் ஒருத்தர் இருப்பா. அவள் வந்து என்ன பண்ணுறா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க குரு அப்படின்ட்டு அவள் வந்து அந்த பிளாக் ஹோல் அந்த புக்கு இருக்கு தெரியுமாங்க, அந்த புக்கில் கத்தியால் குத்துறனால அதுக்கு பயங்கரமான பவர் இருக்குது போல இருக்குது. ஸோ அதனால் அவளை அப்படியே சாவடிச்சிடுது. அந்த புக்குமே அப்படியே வந்து அழிஞ்சு போயிடுது. இதை பார்த்துட்டு வேண்டாம் செம்ம காண்டாகி வாங்க போட்டு மொத்தம் அப்புறம் அங்கே இருக்கிற சிசிய பிள்ளைங்களாமே கொண்டுரும் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறா. ஸோ அதை பார்த்துட்டு வாங்க வந்து சரி இப்போ நான் அவனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லும்போது இதே மாதிரி ஒரு புக்கு இருக்குது, பிளாக் ஹோல் புக்கு. ஸோ அந்த புக்கு எங்கே இருக்கோ அதை எனக்கு எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன்னு சொல்லும்போது அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது வாங்க போட்டு பயங்கரமாக அடிக்கிறா. அவங்க சிசிய பிள்ளைங்களை கொள்றா. சரி ஓகே நான் உனக்கு அதை எங்கே இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் ரொம்ப ஆபத்தான இடமாச்சேன்னு சொல்லும்போது அப்போ நம்ம 2 பேரும் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வாண்டா சொல்கிறாங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் காமிக்கிறாங்க. அவரும் அமெரிக்கா சாவஸும் ரெண்டு பேரும் ஒவ்வொரு கடையில் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. அங்கே பார்த்து நம்ம கிறிஸ்டியன் இருக்காங்க. கிறிஸ்டியன் வந்து இந்த மல்டிவர்ஸில் ஏதாவது வேற ஒரு மல்டிவர்ஸ்க்கு வந்திருப்பாங்கல்ல, இவங்க இந்த மல்டிவர்ஸில் வந்து யாருக்காவது ஏதோ நோய் வந்திருக்கா, ஸோ இவங்க வந்து இவங்களால ஏதாவது ஆபத்து வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் நம்ம இந்த கிறிஸ்டியன் வந்து அப்போ தான் வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சை வந்து இது என்ன இடம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ தான் அந்த இடத்துக்கு மோடோ வராது. மோடோ வந்துட்டு வந்து அதுவும் பக்கத்தில் வந்து அல்ட்ரான் ரோபோட்ஸோட வராது. வந்துட்டு இலுமினாட்டியோட பார்க்கணுமா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. நம்ம ஸ்ட்ரேஞ்சுமே வந்து அப்படி போகிறாரு. இப்போ அப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம வாண்டாவையும் வாங்கி தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி ஒரு மலை இருக்குது, அங்கே போகிறாங்க. அங்கே எதுக்கு போகிறாங்கன்னா அவங்க வந்து அங்கே அந்த புக் ஆஃப் விஷாந்தி எடுக்கிறதுக்காக இவங்க 2 பேருமே அங்கே போகிறாங்க. அங்கே போன உடனே வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு வாங்க வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியாக வராங்க. அப்புறம் அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து அப்படியே வாண்டா பார்த்து முட்டி போடுது. எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டா நம்ம வாண்டா வந்து அந்த பிளாக் ஹோல் புக் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கான அந்த தாக்கம் தான் வந்து அந்த மாஸ்டர் வந்து முட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கு. டக்குனு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புக் ஆஃப் விஷாந்தி புக் எடுக்கிறாங்க. இப்போ இருக்கிறப்ப நம்ம ஸ்ட்ரேஞ்சர் தான் காமிக்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்ச் வந்து இலுமினாட்டி பார்த்துட்டு தான் போகிறாரு. நம்ம ஊரில் எப்படி அவெஞ்சர்ஸாக அந்த ஊரில் இலுமினாட்டி அதில் மொத்தம் 7 பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் தான் மோடோ. அப்போ தான் இருக்கிற ஒரு ப்ளூ சட்டக்காரன் ஒருத்தன் சொல்கிறான், நீ வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஆபத்தானவா, நான் தான் உனக்கு பிடிச்சிருக்கோம், மல்டிவர்ஸ்க்கே நீ ரொம்ப ஆபத்தானவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அப்படி என்னையா பண்ண அப்படின்னு கேட்கும்போது நீ ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன்னு சொல்கிறான். அப்போ தான் பின்னாடி வந்து ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு ஒருத்தர் வராரு. வந்துட்டு வரனா சொல்கிறாருன்னா இந்த ஊர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ரொம்பவே ஆபத்தான மல்டிவர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்புறமா சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வாண்டா வந்து அந்த புக்கை எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வாங்க வந்து மலைக்கு மேலே அப்படியே கீழே தள்ளி விட்டுருவாங்க. அவள் தான் வாங்க வந்து காலி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிப்போம். ஆனால் அப்புறமா அவர் ஏந்துப்பார். ஸோ அப்போ தான் வந்து மேலே அந்த அப்படியே கீழே அவர் தள்ளி விட்டுறாங்க. அப்புறமா வாண்டாவை தான் அங்கே இருக்கிற ஸ்பெல்லாம் போட்டு அந்த இன்னொரு மல்டிவர்ஸில் இலுமினாட்டி மல்டிவர்ஸில் இருக்க அந்த இலுமினாட்டி மல்டிவர்ஸ் இருக்கு தெரியுமா, அங்கே இருக்கிற வாண்டாக்கு உடம்புக்குள்ளே போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சுக்கு வந்து இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எதுக்கு சத்தா, அதாவது இந்த ஊர் மல்டிவர்ஸில் இருக்கிற டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எதுக்கு சத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா இந்த ஊர் மல்டிவர்ஸில் இருக்கிற டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து இந்த பிளாக் ஹோல் புக் யூஸ் பண்ணியிருக்கான். அவன் வந்து தானஸ் அடிச்சு போட்டு டைட்டனில் உட்காந்துட்டு இருக்கும்போது இலுமினாட்டி தான் முன்னாடி உட்காந்துட்டு நிற்பாங்க. அப்போ தான் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா வாண்டாக்கும் கை பிளாக் கலர் இருக்கும், இவருக்கும் கையில் பிளாக் கலர் இருக்கும். ஏன்னா வந்து இவங்க 2 பேருமே வந்து பயங்கரமாக வந்து பிளாக் ஹோல் புக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து இதுக்கப்புறம் நான் நிறைய தீங்கு பண்ணுவோம் நிறைய சாவடிச்சுன்னு சொல்லும்போது இந்த ஒரு மல்டிவர்ஸில் இருக்கிற டாக்டர்ஸ் வந்து கொண்டிருப்பாங்க. எல்லாத்தையுமே ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சைடில் வந்து அலாரம் அடிக்கும். என்னன்னா வாண்டா வந்து உள்ளே வந்துட்டா. ஸோ அதாவது இந்த அமெரிக்கா சாவஸ் இருக்கா தெரியுமா, இவளோட இடத்துக்கும் வாண்டா வந்துட்டா. அப்போ தான் வந்து வாண்டா வந்து அங்கே இருக்க அல்ட்ரான்ஸ்லாம் போட்டு பிறந்துட்டா. அப்போ தான் வந்து நம்ம ப்ரொஃபஸரும் மோடோவும் தான் இருக்காங்க. அப்போ தான் வந்து ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இவன் கிட்ட வந்து அந்த புக் ஆஃப் விஷாந்தியை கூட, ஏன்னா இவனை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறமா அந்த இடத்துக்கு வந்து இவனுக்குலாம் வராங்க. இலுமினாட்டி வந்து வாண்டா கூட சண்டை போட வரும்போது வாண்டா ஒரே செகண்ட் இலுமினாட்டியை சாவடிச்சிட்டாங்க. அப்போ தான் அமெரிக்கா சாவஸும் கிறிஸ்டினுமே வந்து அந்த டோரை திறக்கலான்னு பார்க்கும்போது திறக்கவே முடியல. டக்குன்னு ஒரு பவர் யூஸ் பண்ணுன்னு சொல்லுவோன்னே நம்ம இவங்க இருக்கா தெரியுமாங்க அமெரிக்கா சாவஸ் ஒரு குத்தி விட்றாங்க. அப்படியே அந்த கண்ணாடிக்கு லைட்டாக கிராக் ஆகிடுச்சு. அப்போ தான் நம்ம வாண்டாவும் அப்படியே அந்த ப்ரொஃபஸரை பார்த்துருமா 2 பேரும் மைண்டில் சண்டை போட்டுப்பாங்க. மைண்டில் சண்டை போடுறதுனால அந்த தாத்தா வந்து மறுபடியும் செத்து போயிட்டாரு, அந்த ப்ரொஃபஸர் செத்து போயிட்டாரு. டக்குன்னு இந்த சைடு பார்த்தா நம்ம அமெரிக்கா சாவஸ் இருக்க மாட்டாங்க, கண்ணாடிலேருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. அப்போ தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இவருக்கு தெரியுமாங்க இந்த மோடோ இவங்க கூட அப்படியே ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து காண்டாயிட்டு இவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுறாங்க. சண்டை போட்டனால நம்ம ஸ்ட்ரேஞ்ச் வந்து அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. ஸோ மோடோ அப்படியே டிவி குத்துட்டு நம்ம அவர் வந்து தப்பிச்சிடாரு, நம்ம ஸ்ட்ரேஞ்ச் தப்பிச்சிடுறாரு. இப்போ கிறிஸ்டின் அப்புறம் நம்ம அமெரிக்கா சாவஸ் அப்புறம் ஸ்ட்ரேஞ்ச் இவங்க 3 பேருமே வந்து புக் ஆஃப் விஷாந்தி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ நம்ம ப்ரொஃபஸர் சொல்லிப்பாரு புக் ஆஃப் விஷாந்தி எடுத்துக்கொட்டு. அப்போ தான் கிறிஸ்டின் கிட்ட வந்து புக் ஆஃப் விஷாந்தி இருக்கிற இடத்த வந்து கூட்டிகிட்டு போக அப்படிமா சொன்னவொடனே இவங்க 3 பேருமே வந்து புக் ஆஃப் விஷாந்தி இருக்கிற இடத்துக்கு வந்து ஓடுறாங்க. பின்னாடி வாண்டாவே துரத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த வாட்டர் மோட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதை திறந்து விட்டுட்டு வாண்டாவை லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்போ தான் வந்து அந்த கதவு, அதாவது அந்த புக் ஆஃப் விஷாந்தி இருக்கிற கதவை காமிக்கிறாங்க. அதில் வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வாட்சை வந்து வைக்கிறாங்க. அப்போ அது ஓப்பன் ஆகுது. இந்த டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு இடத்துல இருந்தால் தெரியுமா, அங்கே ஸ்டார்டிங்கில் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க தெரியுமா,
தெரியுமா, அந்த இடத்துல தான் அந்த புக் ஆஃப் விஷாந்தி புக் இருக்குது. அதனால தான் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க பயங்கரமாக அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே அந்த மான்ஸ்டரில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் புக் இருக்கலாம் போகும்போது வாண்டா உள்ள வந்து அமெரிக்கா சார்ஸை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. அடித்த எஃபெக்டில் அந்த புக்குமே வந்து காலி ஆயிடுது. அதாவது அந்த புக்குமே முடிஞ்சிச்சு. இதை பார்த்துட்டு அமெரிக்கா சார்ஸ் பயப்படுறதுனால போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. இதான் சான்ஸ்ன்ட்டு டாக்டர்ஸ் கிறிஸ்டியனை தூக்கி அந்த போர்ட்டலை தூக்கி போட்டு நமக்கு அமெரிக்கா சார்ஸும் வாண்டாமே வந்து இந்த ஸ்பெல் ஒரு இடத்துல போட்டுருக்காங்க தெரியுமா, இந்த வாங்கலாம் தான் தெரியுமா மலை, அந்த இடத்துக்கு வந்து இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. யாரு, அமெரிக்கா சார்ஸும் வாண்டாவும் போயிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சும் கிறிஸ்டியனும் ரோட்டில் இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடமே அழிகிற அளவுக்கு இருக்குது. நம்ம போயிட்டு சாங்டம்ல இருக்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பார்க்கலான்னு போகிறாங்க. ஸோ அங்கே ஏதாவது சாங்டம் இருக்கான்னு பார்க்கும்போது அவங்க ஒரு சாங்டம் இருக்குது. உள்ளே போயிட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கத்திட்டு இருக்கும்போது அங்கே வந்து சினிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சர்னு ஒருத்தன் வரான். அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன். ஸோ அவனை நம்ம வந்து சினிஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இந்த சினிஸ்டரும் வந்த உடனே நம்ம ஸ்ட்ரேஞ்சுமே வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்போ தான் வந்து சினிஸ்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, நான் வந்து எதுக்கு இப்போ நான் வந்து ரொம்ப கெட்டவனாக இருக்கேன், அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, என்னோட மல்டிவர்ஸில் நான் வந்து கிறிஸ்டின் அப்படிங்கிற பொண்ணை பார்த்தேன். ஸோ அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணா, ஆனால் கல்யாணம் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டா. அப்போ தான் வந்து என்கிட்ட கேட்டா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அந்த சோகம் தான் என்னை இப்படி ஆக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் பிளாக் ஹோல் புக்கு நிறைய யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து அங்கே கீழே பல கிறிஸ்டின் இருக்கா. சரி ஓகே, நான் உனக்கு பிளாக் ஹோல் புக்கு நீ தான் பிளாக் ஹோல் புக்கு தானே கேட்டேன், நான் அதை உனக்கு தரேன், ஆனால் நீ வந்து கிறிஸ்டின் தரேன்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டு நம்ம ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஒரு குது தான் அவன் கீழே போய் வந்து செத்து போயிடுறான். யாரே இந்த சினிஸ்டர் வந்து செத்து போயிடுறான். அந்த நேரத்தில் அவங்க கிட்ட இந்த புக்கையுமே நம்ம ஸ்ட்ரேஞ்ச் வாங்கிடுறாரு. இப்போ அப்படி கட் பண்ணி நமக்கு நம்ம வாங்குறாங்க காமிக்கிறாங்க. அவர் கையில் வந்து மேஜிக்லாம் இருக்குது தெரியுமா. ஸோ அவர் வந்து மயக்கமாக போட்டிருப்பாரு. அப்புறமா அவர் ஏந்து அவருக்கு வந்து தப்பிச்சு வந்துடுறாரு. இப்போ நம்ம வாண்டா காமிக்கிறாங்க. அவங்க வந்து அமெரிக்கா சார்ஸ் கிட்ட வந்து அமெரிக்கா சார்ஸோட பவரை வந்து வாண்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்ச் இருக்காரு, அவர் வந்து வாண்டா போட்டு ஸ்பெல் வச்சு வேற ஒரு மல்டிவர்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த வாண்டாவை போட்டு தரலாம் அப்படிங்கிற மாதிரி வாண்டா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படி ஒரு பிளான்ல இருக்காரு. ஸோ வாண்டா போட்டு அதே ஸ்பெல்ல போடுறாரு. இப்போ யார் உடம்புக்குள்ள போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காரு தெரியுமா, அவரோட உடம்புக்குள்ள போறாருங்க. டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச் கண்ணு முழிக்காரு. கண்ணு முழிச்சு அப்படியே எழுந்து வராது. ஸோ அவர் எழுந்து வந்து அப்படியே அந்த அவரை சுற்றி வந்து ஒரு சில ஆத்மா ஆவிகள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே அவர் அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணதுனால அவர் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்ட்ரேஞ்சோட மூஞ்சிலேருந்தே வந்து எல்லா ஆவியும் வந்துடுது. இதை பார்த்து கிறிஸ்டின் பயப்படுறாங்க. அங்கே சாம்டம்ல தானே இருக்காங்க. அங்கே இருந்து வெப்பன் வச்சு அந்த ஆவி எல்லாமே சாவடிச்சிடுறாங்க. டக்குன்னு என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் வந்து நம்ம யோகா இருக்கா தெரியுமாங்க, கிறிஸ்டின் வந்து சொல்கிறாங்க, ஸ்ட்ரேஞ்ச் நீ வந்து அந்த ஆவிகளை வந்து வெப்பனாக யூஸ் பண்ணிக்கோங்கிறாங்க. ஸோ அந்த ஆவிகள் எல்லாமே எடுத்து டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காரு தெரியுமா, அவர் எடுத்து அப்படியே உடம்புக்குள்ள போட்டுக்கிறாரு. போட்டுவிட்டு இந்த வாண்டா இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது. மான்ஸ்டர்ஸ்லாம் போட்டு பொழந்துடுறாங்க. அப்புறமா வாண்டா அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் அங்கே போகிறாரு. போயிட்டு அப்படியே அமெரிக்கா சார்ஸை காப்பாற்றிட்டு அந்த இடத்துக்கு வாங்குமே வராரு. ஸோ எல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. அந்த பேய்களை வச்சு நம்ம வாண்டா போட்டு தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா சார்ஸ் வந்து அப்படியே வந்து காப்பாற்றிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து உன்னோட பவர் இருக்குது திரும்ப அதை வந்து கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோ, நீ ஃபோக்கஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து மோட்டிவேஷன் தந்துட்டு இருக்காரு. அவங்களுமே ஏந்து வாண்டா கூட பயமாக சண்டை போடுறாங்க. டக்குன்னு என்ன பார்த்துட்டேன், ஒரு போர்ட்டல் கூட போயிடறாங்க. எங்கன்னா இந்த வாண்டா பார்த்துருமாக்க, அதாவது இந்த இலுமினாட்டி மல்டிவர்ஸ்ல இருக்க தெரியுமா வாண்டா, அங்கே போடுறாங்க. அங்கே போய் அவங்க பயமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து அந்த ஊர் மல்டிவர்ஸ்ல இருக்கிற வாண்டா காமிக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம வாண்டா இருப்பாங்க தெரியுமாங்க, அவங்க வந்து அவங்க பசங்க எல்லாம் பார்த்து அப்படி கட்டுப்பிடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பசங்க செம பயந்துட்டு அந்த ஒரு மல்டிவர்ஸ் வாண்டாவுக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்க கிட்ட போன உடனே வந்து அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அது வந்து நம்ம பசங்களே கிடையாது, இது வந்து மற்றவங்க குழந்தைய தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், இதுவே ரொம்ப பெரிய பாவம் அப்படின்ட்டு தப்பு உணர்ந்துக்கிறாங்க. உணர்ந்து ஸ்ட்ரேஞ்ச் முன்னாடி வச்சு ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட வந்து சாரி சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற பிளாக் ஹோல் புக்கெலாம் இருக்குது தெரியுமா, அது எல்லாத்தையுமே வந்து அடிச்சிடுறாங்க. ஸோ இந்த பிளாக் ஹோல் புக்கை வச்சுட்டானே நம்ம ஸ்ட்ரேஞ்ச் வந்து எல்லா வேலையும் பாட்டுட்டு இருக்காரு. இந்த வாண்டா கிட்ட போன டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட வந்து போடுறது. ஸோ இந்த பிளாக் ஹோல் புக்கை வச்சு தான் என்ன பண்ணுறாரு. ஸோ அதனால் அந்த பிளாக் ஹோல் புக்கையுமே வந்து அழிஞ்சு போயிடுது. அப்போ தான் நம்ம ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஐ லவ் யூ அப்படிமா கிறிஸ்டின் கிட்ட சொல்கிறாரு. இப்போ அது கட் பண்ணினா நமக்கு நம்ம ஸ்ட்ரேஞ்சையும் வாங்கி தாங்க காமிக்கிறாங்க. அதாவது நம்ம டிஃபெண்டர் ஸ்ட்ரேஞ்சில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தான் காமிக்கிறாங்க. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சையும் அப்புறம் வாங்கி காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அங்கே சாங்டம்லாமே பயங்கரமாக ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறமா அமெரிக்கா சார்ஸுமே வந்து அங்கே மேஜிக்லாம் கற்றுக்க வந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஸ்ட்ரேஞ்சுமே அங்கே வந்து கிளம்புறாரு. இப்படி கட் பண்ணினா அவர் ரோட்டில் ஒரு பாட்டு நடந்து போயிட்டு இருப்பாருங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இந்த சினிஸ்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கான் தெரியுமாங்க, அவன் நெத்தியில் வந்து ஒரு கண்ணு வரும். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரேஞ்சுக்குமே நெத்தியில் கண்ணு வருது. என்னன்னு பார்த்தா அவரும் அந்த டார்க் ஹோல் புக் யூஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த விளைவு தாங்க அவர் நெத்திலுமே ஒரு கண்ணு வருது. இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணோன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சை தான் காமிக்கிறாங்க. அவரு மறுபடியும் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த கிளைவா அப்படின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த டோரோ இருப்பான் தெரியுமா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் வந்து தெரியுமா 2016 அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் டோரோன்னு ஒருத்தர் வந்து பார்த்துருமா, அவனோட தங்கச்சி பொண்ணு தான் இவ. ஸோ இவன் வந்து என்ன சொல்கிறா, மல்டிவர்ஸில் போட்ட ஓட்டையை நீ தான் போய் அடைக்கணும், வா 2 பேரும் சேர்ந்து போய் அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறா. இதோட இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் தி மேட்னஸ் படத்தோட கதை முடியுது.